ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோனுக்கு செம்மையா அடிபட்டுருது. சேம் டைம்ல ஹீரோ பண்ண ப்ராஜெக்ட்ல ப்ரோக்ராமும் போயிட்டு கிடக்கு. அப்ப பேரிக்க மாட்டேனும் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா பண்ணிருக்க. சரி, நீ நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்துருப்பில்ல, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன் சொல்றான். இவனும் இல்ல நான் ப்ரோக்ராம் முடிஞ்ச ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு இருக்க. அப்பெல்லாம் நீ காப்பி தண்ணியாவது குடிச்சுதான் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ண. இந்த ஆளுக்கு என்னதான் ஆச்சுன்னு இவனும் பார்க்கான். சரி போய் தொலைகிறேன்னு போக, அப்ப ஜிங்கு பையில வந்து ஏன்டா ஏன் இப்படி இலை விழுந்த மாதிரி மூஞ்ச வச்சிருக்க? உன் ஆளு ஏதாச்சும் பிஸ்னஸ் விஷயமா பேசிட்டு போயிருந்திருப்பாங்க, அதுக்கேண்டா இப்படி கிடக்குன்னு கேட்க, ஏய் நான் ஒன்றும் மூட் அவுட்டாலாம் இல்லை, பேட் மூட்லேயும் இல்லைன்னு சொல்லிட்டு கிடக்கான். அப்போ சோசியல் மீடியாவில் ஹீரோயின் வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு கிடக்க. அப்போதான் ஹீரோயினுக்கு அடிபட்டுருக்குதுன்னு தெரிய வருது. அது கேட்டவுடனே வேகமாக அவளை பார்க்க தான் போயிட்டு கிடக்கான். சேம் டைமில் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அப்போ டாக்டரும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடும் சொல்ல. அப்போ ஹீரோயினுக்கும் ஹீரோயின் அம்மா தான் இருக்கு. அவளும் என்னடா இதுன்னு கண் முழிச்சு பார்க்க, அப்போ ஃப்ரெண்டுக்காரையும் வந்து டாக்டர் நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சொல்ல. சரி ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை எப்படி இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த ஆட்ல சின்ன பிள்ளைங்களாம் நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்து எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க, ஏதாச்சும் குழந்தைக்கு பெருசாக அடிபட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கத்திட்டு இருக்க. அப்போ ஹீரோயினும் வந்து எல்லாத்துக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, தயவுசெய்து எல்லாரையும் நான் மன்னிச்சிருங்க, நான் கண்டிப்பாக வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன்னு போக, அப்போ ஹீரோயினால டிரைவ் பண்ண முடியாதுன்னு ரெண்டு காரையும் வந்து ட்ரா பண்ணிட்டு, இங்கே பாரு நீ உன்னையே தயவுசெய்து ப்ளேம் பண்ணிக்காத, இது ஆக்சிடென்ட் நடந்தது தான், நீ ரொம்பலாம் யோசிச்சு ஒரி பண்ணிக்காம நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்றா. அப்ப ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க வர, அப்ப ஜிங்கு பையனும் ஃபோன் பண்ணி என்னடா ஆச்சு, நல்லா தானே இருக்காங்க கேட்க, ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் வந்திருப்பான் போல. இல்லடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடுமா. சரி நீ இப்போ எங்க இருக்கன்னு ஜிங்கு பையன் கேட்க, நான் அவ வீட்டு வாசல தான் நின்றுட்டு இருக்கேன்னு சொல்றான். ஏன்டா அப்படி சொல்ற பச்சை கேட்கவே மாட்ற, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லடா, அவ எப்படி இருக்கான்னு பார்க்கணும்னு தோணுச்சு, அவ்வளோதான், நான் இப்போ அங்கே தான் வந்துட்டு இருக்கேன்னு ஃபோனை வைக்க. அப்போ ஹீரோயினும் சையுக்கு கால் பண்ணி ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சான்னு கேட்க, இல்லை எல்லாம் இங்கே தான் இருக்கும், நமக்கு ஆட் பண்ண கொடுத்தாங்களே கஸ்டமர், அவங்க தான் இப்போ பிரச்சனை பண்ணிட்டு கிடக்காங்க சொல்கிறா. இவளும் ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போன்னு வெளியே வர, இவனும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்க மாட்டான். அவளும் ஹீரோவை பார்த்துட்டு நீ எங்கே இங்கேன்னு கேட்க, இல்லை இந்த பக்கம் சும்மா வந்தேன்னு பச்சையா புழுக. இவனுக்கும் நல்லாவே தெரியுது இவன் நம்மளை பார்க்க தான் வந்திருக்கான்னு. இப்போ எப்படி பரவாயில்லையா கேட்க, பரவாயில்ல இப்போ நல்லா தான் இருக்கேன், நான் இப்போ அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டல் போகணும், உன்னால் ட்ரைவ் பண்ண முடியுமா கேட்க, இதோ இதுக்கு தானே நான் இருக்கேன்னு அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக. அப்போ அவளும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துடுறா. என்னடா வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சேன்னு அங்கேருந்து எதுவும் சொல்லாமல் போயிடுறா. இவளுக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் புருஷன், ஒரு பக்கம் ஃப்ரெண்டுக்காரின்னு ரெண்டு பேருமே துரோகம் பண்ணுறாங்கன்னு அப்படியே அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு எனக்கு இப்போ ஏதாச்சும் காரமாக சாப்பிடணும் கேட்க, இவனும் ஏதோ சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவள்கிட்ட எதுவும் கேட்காம நேரம் சாப்பிட கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க, அப்போ இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். ஆமாம் நேற்று உன்னை மாலில் பார்த்தேன்னு சொல்ல, ஆமாம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறான். அப்போ இவனும் அப்போனா நீ என்னை பார்த்தியா கேட்க, ஆமாம் ஃபேன் கூட பார்த்தேன், பார்க்க ரொம்ப அழகாக இருந்தார், அதான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு போயிட்டேன்னு சொல்கிறான். இவளுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. சேம் டைமில் ஹீரோ பண்ண அந்த ஸ்டேஜில் மக்கள் நிறையா பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்க, ஒரு கட்டத்தில் கிராக் ஆகி உடஞ்சிருது. நிறைய பேருக்கு செம்மையாக அடியும் பட்டுருது. ஜிங்குக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோக்கு ஃபோன் பண்ண, ஆனால் இவன் எடுக்காம ஹீரோயின் கூட பேசிகிட்டு இருக்கான். அப்போ கால் வந்துட்டே இருக்கும், இவனும் ஏன் அவாய்ட் பண்ணுற, கால் அட்டன் பண்ண சொல்ல. அப்போ இவனும் ஃபோன் அட்டன் பண்ண, ஏன்டா அப்படி ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற, நீ பண்ண ப்ராஜெக்ட் மொத்தமாக ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்ல, ஏன்டா எப்படி ஆச்சு என்ன ஏதுன்னு கேட்க, நேரில் வாடா பேசிக்கலாம் சொல்கிறான். அப்போ இவனும் ஏன் எதுவும் பிரச்சனையான்னு கேட்க, ஆமாம் இப்போ நான் அர்ஜென்ட்டாக போய் ஆகணும், ஆனால் நீங்கள் எப்படி போவீங்க கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கார் புக் பண்ணிக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு கிளம்புன்னு சொல்லிடுறா. சரி பார்த்து போங்கன்னு இவனும் கிளம்ப. ஹீரோவும் வந்து எப்படி ஆச்சுன்னு கேட்க, அப்போ பேரிக்க மாட்டேனும் என்ன எப்படி ஆச்சா, இந்த ப்ராஜெக்ட் பண்ணது நீ தானே, இப்படி மட்டமாக டிசைன் பண்ணி கம்பெனி பேரையே கெடுத்துட்டியேடா, இப்போ மாட்டிட்டு முழிக்கிறது நான் தானே, பாரு கால் மேலே கால் வந்துட்டே இருக்கு, இப்போ நான் தான் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு திட்டிட்டு போகிறான். நெக்ஸ்ட் சீனில் பேரிக்க மாட்டோட குரூப் எல்லாம் சேர்ந்து கஸ்டமர் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க, இதுக்கு நீங்கள் தான் ஏதாச்சும் முடிவெடுக்கணும்னு சொல்ல. அப்போ ஜிங்கு பையிலும் நாங்கள் நல்லா தான் பண்ணியிருந்தோம், ஆனால் பீப்புள் நிறைய பேர் ஸ்டேஜில் ஏறினதால இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இதுக்கு நாங்கள் பண்ண டிசைன் எப்படி தப்பாகும்னு கேட்க, எப்படி தப்பாகுமா, உங்களால் இப்போ எவ்வளோ பேர் அடிபட்டிருக்காங்க தெரியுமா, இப்போ கம்பெனி பேரே கெட்டு போயிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே பொங்கிட்டு கிடக்க. அப்போ அந்த மேனேஜரும் இப்போ போங்க அப்புறம் பேசிக்கலான்னு சொல்ல. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பேரிக்கா மண்டையனும் வந்து ஹீரோவை கூப்பிட்டு விட, ஜிங்குக்கும் நல்லாவே புரியுது ஏதோ நடக்க போகுதுன்னு. அப்போ பேரிக்கா மண்டையனும் நீ இந்த கம்பெனிக்காக ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு தெரியும், எங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இந்த கம்பெனி பேர் இப்போ கெட்டு போகக்கூடாதுன்னா நீங்கள் இருந்து போகிறது தான் நல்லது, ஒன்றை மட்டும் வேலை விட்டு தூக்கல, ஜிங்கு டியா அவங்களுக்கு இனிமேல் இங்கே வேலை கிடையாதுன்னு சொல்ல. அப்போ இவனும் இல்லை எனக்கு கீழே தான் அவங்க
வேலை பார்த்தாங்க. இந்த டிசைனுக்கு நான் தான் லீடர்ஷிப்பாக இருந்தேன். அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால ப்ளீஸ் அவங்கள வேலையை விட்டு தூக்காதீங்க சொல்கிறான். ஆனால் கண்டிப்பாக ஹீரோவை ஃபயர் பண்ணியிருப்பாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் ஒன்றா வேலை பார்த்தாங்கல்ல. ஜிங்கு டியாலெல்லாம் பேசக்கூட முடியல. ஹீரோவும் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு, டே ஜிங்கு நான் போகிறேன்டா, ஒழுங்காக வேலை பாரு புரியுதான்னு அழுதுகிட்டே தான் போகிறான். அப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து லிஃப்ட் கிட்ட நிற்க பின்னாடியே ஜிங்கு பையனும் வந்து நிற்கான். இவனும் வேலையை விட்டு வந்துட்டான் போல. நம்ம ஜிங்குனா ஜிங்கு தான்யா. ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. அப்புறம் நீ போனதுக்கப்புறம் நான் மட்டும் அங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்கும்ல சொல்ல, எஸ்டூபிட் நான் எவ்வளோ கெஞ்சி உன்னை இருக்க வச்சேன்னு தெரியுமா, நீ என்னன்னா அப்படி அசால்ட்டாக விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன்னு திட்ட, நான் ஒன்றும் உனக்காகலாம் வரல, ஏதோ கொஞ்ச நாளைக்கு ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன், அது உனக்கு பொறுக்கலையான்னு 2 பேரும் வழக்கம் போல் ஜாலியாக பேசிட்டு போக அப்போ ஹீரோவும் வீட்டுக்குள்ளே தயங்கி தான் போகிறான். அப்போ ஹீரோ அப்பாவும் என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன், இன்னைக்கு ஓவர் டியூட்டிலாம் இல்லையான்னு கேட்க, இல்லைப்பா இன்னைக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுறான். அடுத்த நாளும் எப்பவும் போல வேலைக்கு கிளம்புற மாதிரி கிளம்பி ஒவ்வொரு கம்பெனியாக போய் வேலை தேடிட்டு இருக்கான். இப்படியே 1 வாரம் ஆயிடுது. அப்போ ஹீரோ அம்மாவுக்கு டவுட் வந்துருச்சு. எங்க பாருங்க அவன் மூஞ்சே சரியில்லை, ஏதோ மறைக்கிறான்னு தோணுது சொல்ல, அப்போ ஹீரோ அம்மாவும் ஜிங்குக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா ரொம்ப பிஸியான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்டி, இல்லைப்பா அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான், அதான் உனக்கு அடித்தேன், அவன்கிட்ட கொஞ்சம் கொடுக்க முடியுமா கேட்க, டக்குன்னு ஜிங்கும் அவன் மீட்டிங்கில் இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அங்கே ட்ரெயின் போகிற சத்தத்தை ஹீரோ அம்மா கேட்டுடுறாங்க. அப்போ ஜிங்கும் அவன் கொஞ்சம் பிஸியாக இருக்கான்டி, அவன் வந்துட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ண சொல்கிறேன்னு சொல்ல, சரிப்பா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வேலையை பாருன்னு வச்சுடுறாங்க. இவங்களும் கண்டுபிடிச்சிடுறாங்க இவன் போய் சொல்கிறான்னு. அடுத்த நாள் ஹீரோ கிளம்பும் போது ஹீரோ அம்மாவும் மாஸ்க்லாம் போட்டாங்க பின்னாடி போக, அப்போ இவனும் தெருவில் உட்காந்து என்னென்ன கம்பெனிக்கு போகலான்னு நியூஸ் பேப்பரை பார்த்து நோட் பண்ணிட்டு ஒவ்வொரு கம்பெனிக்கு போய் வேலை தேடிட்டு இருக்கான். அதெல்லாம் இவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் வேலையும் கிடைச்ச பாடு இல்லை. ஏன்னா எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி, ஏன்பா ஜாபை ரிசைன் பண்ணுன்னு. அப்போ இவனும் இல்லை நான் பண்ண டிசைன் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு உண்மையை சொல்ல, அதுக்கப்புறம் எப்படி வேலை கிடைக்கும். அப்போ இவனும் டயர்டாகி வீட்டுக்கு வர, அப்போ ஹீரோ அம்மாவும் அவனுக்காக ஸ்பெஷலாலாம் சமைச்சு வச்சுருக்காங்க. இவங்களும் எதுவும் கேட்கல, ஏன்னா அவனே சொல்லட்டும்னு நினைக்கிறாங்க. அப்போ இவனும் பார்த்துட்டு என்ன இன்னைக்கு இவ்வளோ டிஷ் பண்ணியிருக்கீங்க கேட்க, ஒன்றும் இல்லைப்பா எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, அதான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு இன்டேரக்டாக நீ ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேருமே இந்தா இதை சாப்பிடு தூக்கம் வரும், இந்தா இதை சாப்பிடு ரிலாக்ஸாக இருக்கும்னு சாப்பாடை மாற்றி வைக்க இவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்போ இவனும் ஏமா நீங்கள் சாப்பிடாம என்னையவே பார்த்துட்டு கிடைக்கீங்க கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சமாளிக்காங்க. அப்போ ஹீரோ அம்மாவும் ஹீரோயினை வர சொல்லியிருப்பாங்க. நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா, நம்ம ஒரு டைம் தான் மீட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி தாம்மா இருக்குது. அம்மா நீங்கள் சொல்கிறது எனக்கு சுத்தமாக விளங்கலை, எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச அளவே என் பெஸ்ட்டை கொடுக்குறேன்னு சொல்ல, ஒன்றும் இல்லைம்மா அந்த ஷென்யாங் இருக்கான்ல அவனுக்கு வேலை போயிடுச்சுமா, அதை பற்றி உனக்கு எதுவும் தெரியுமா கேட்க, இல்லைம்மா எனக்கு எதுவும் தெரியாது, அவன் என்கிட்ட கூட சொல்ல மாட்டான்மா, அவனே போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறான், அவனுக்கு ஏதாச்சும் வேலை வாங்கி தர முடியுமா கேட்க, இவனும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறான். சேம் டைமில் ஜிங்கும் ஹீரோ பார்க்க வரான். என்னடா வேலை எதுவும் தேடினியா இல்லையான்னு கேட்க, நீயும் தேடிட்டு தானே கிடக்க, ஏதாச்சும் கிடச்சிச்சா, இன்னும் இல்லைடா, எங்கள் அம்மாக்கும் தெரியுமோ என்னமோ நைட்லேருந்து வியர்டாக நடந்துக்கிறாங்க, எனக்கு சாப்பாடெலாம் பார்த்து கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஆமாடா உங்கள் அம்மா எனக்கும் கால் பண்ணாங்க, நீ அட்டன் பண்ணியா, ஆமாம் பின்ன கட் பண்ணவா முடியும், அப்போ நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க சொல்ல, சரி இன்னைக்கு நைட் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பப்புக்கு போகிறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்று வேணாம் ஏன்டா தேவையில்லாமல் காசை செலவு பண்ணிட்டு கிடக்குன்னு கத்த, என்னடா பேசுகிறா மைண்டுக்கு ஒரு சேஞ்ச் வேணாமா, நான் போக தான் போகிறேன் நீ வரலன்னா விடுன்னு கோவப்படுறான். அப்படியே நைட்டும் ஆகுது. ஹீரோவும் ஜிங்கு கூட பப்பில் தான் இருக்கான். அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு பிள்ளை ஹீரோ பார்த்து வளைஞ்சிட்டு கிடக்கா. அப்போ ஹீரோன்ட்ட இருந்து ஃபோன் வரவும் இந்த பிள்ளை தூக்கிட்டு ஓடிடுது. அப்போ இவனும் டக்குன்னு போய் ஃபோனை பிடிங்கி பேச, அப்போ இந்த பிள்ளை தும்மிட்டு கிடக்கா. ஐயோ எதுவும் தப்பான்னு நினச்சிருவாளேன்னு இவனும் மறைச்சு தான் பேசுகிறான். அப்போ ஹீரோயினும் நான் பேசலாமா கேட்க, இவனும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் சொல்லு, இல்லை என் கம்பெனியில் ஒரு ஜாப் வேக்கண்ட்டாக இருக்குது, நீ எதுவும் ட்ரை பண்ணுறியா கேட்க, நான் ஜாப் தேடிட்டு இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் கேட்க, அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்க, இல்லை வேணாம் நான் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் வேலை வாங்கணும் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ பக்கத்தில் இருக்க பிள்ளையும் எனக்கு ரொம்ப குளிர்து உன் கோட்டை கொடு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. கைஸோட எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். பை.